ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கீதா. இது தினந்தோறும். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னா, சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்னு சொல்லலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் வந்து இங்கே ஒரு வாரம் 10 நாள் 7லேருந்து 10 நாள் குடிச்சு பாருங்கள். கம்மியாக உங்களுக்கு 2லேருந்து 3 கிலோ வரைக்கும் கம்மியாகும். உங்கள் தொப்பையும் பார்த்திங்க அப்படின்னா இன்ச் பை இன்ச்சாக கம்மியாகும். அது சொப்பை கம்மியாக இருக்குது. தொப்பையை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபுட் லெவல் கம்மியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா தான் கம்மியாகும். இந்த ட்ரிங்க் கூட நீங்கள் ஃபுட்டும் கம்மியாக எடுத்துகிட்டு இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக 2லேருந்து 3 கிலோ வந்து கம்மியாகும். டியர்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ட்ரிங்க் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டை பவுடரு, அந்த சுருள் பட்டை சொல்லுவல்ல அந்த பட்டை பவுடர் தான். இது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். ரொம்ப வேண்டாம், ஒரு சின்ன ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் இல்லை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. டீஸ்பூனில் சின்ன ஸ்பூனு தான், ரொம்ப சேர்க்கக்கூடாது. பட்டை சேர்த்தாலும் ரொம்ப சேர்க்கக்கூடாது. இந்த ஸ்பூனு தான் பாருங்கள், இதில் தான் போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு. இது நல்லா கொதிக்கட்டும். நெக்ஸ்ட் இதில் நம்ம சேர்க்குறது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கம்மியாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். இது பார்த்திங்க அப்படின்னா சுக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். நான் இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். எங்கிட்ட முழு வந்து நீங்கள் பவுடர் மாதிரி மிக்சியில் போட்டு கூட நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வடிச்சிருவோம். இது வடிச்சாச்சு. இதில் வந்து லெமன் வேணும்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம், இல்லை ஹனி வேணுன்னா ஹனி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா லெமனு ஒரு 1/4 லெமன் எடுத்து சேர்த்துக்கிறேன். இது காலையில் நீங்கள் குடிக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா லெமன் காலையில் குடித்தா கொஞ்சம் கரக்கரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அளவாக ஒரு 1/4 லெமன் சேர்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஹனி சேர்த்துக்குங்க. நான் இந்த சின்ன பீஸ் லெமன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது ரொம்ப குடிக்க முடியாமலாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு. நம்ம டீ காஃபியெல்லாம் குடிப்போம்ல, அதே சூட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை வந்து குடிச்சிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபுட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடித்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். நம்ம உடனே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபுட்டு கம்மியாக எடுத்துக்கணும். நீங்கள் எக்ஸசைஸ் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற லெவல் கம்மியாக சாப்பிட்ணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ட்ரிங்க் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் காலையில் நைட்டு 2 நேரம் குடிக்கலாம். அதாவது காலையில் எந்திரிச்சதி ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் குடிச்சிட்டு நீங்கள் இதை குடிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நைட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிங்க்கை குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 டைம் குடிச்சிங்க அப்படின்னா போதும். இது வந்து நீங்கள் 1 வாரம் குடிக்கலாம். நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 7 நாள் குடிச்சு பாருங்கள், இல்லைன்னா ஒரு 10 நாள் குடிங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கேப் விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதாவது உங்களுக்கு ஒரே வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 கிலோ நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாப்பாடை மட்டும் நீங்கள் கம்மியாக எடுத்துக்குங்க. சாப்பிடாம மட்டும் இருக்கவே கூடாது. நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணும். நம்ம சாப்பிட்டே தான் வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். நம்ம சாப்பிடாம கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுனா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும், ஆனால் அது வேறு மாதிரி பின்னாடி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும். அதனால் சாப்பிடுங்க. எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டு கம்மியாக சாப்பிட்டு, நான் எப்போ சொல்கிறது தான், நீங்கள் நிறைய 1 கப்பு சாப்பிட்ற இடத்துல 1/4 கப் சாப்பிடுங்க. 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி சாப்பிடுங்க. 3 தோசை சாப்பிட்ற இடத்துல 2 தோசை சாப்பிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு பசி ஆகுது அப்படின்னா தண்ணி எடுத்து குடிச்சிருங்க. தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா
உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அது வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். மறுபடியும் தண்ணி குடிக்கிறது அந்த அளவுக்கு நல்லது. வெயிட் லாஸ் பொறுத்தளவு எதுவுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம வெயிட் மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி தான் குடிக்கணும். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தாலே நம்ம இருக்கிற அதாவது சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டு தண்ணி நிறையா குடிச்சிட்டு இருந்தாலே இருக்கிற வெயிட்டை பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம பெருசாலாம் போக மாட்டோம். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதை குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.